ஹலோ கைஸ், வணக்கம்டா மாப்ள. 12th ரிசல்ட்லாம் கொஞ்ச நாள் முன்னால தான் வந்திருக்கும். கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்சம் நிறைய நாளே ஆயிடுச்சு. சில பேருக்கு ரிசல்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு என்ன ஸ்வீட் வாங்கிட்டு போலான்னு டவுட் வந்திருக்கும். சில பேருக்கு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போலாமான்னு டவுட் வந்திருக்கும். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? ஒன்னும் கவலைப்படாதீங்க கைஸ், ரிசல்ட் வந்தாச்சு. நல்ல மார்க்கோ நல்லா இல்லாத மார்க்கோ Let's disturb the sweets. மோட்டிவேஷன்லாம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நானே 12th கொரோனா பேட்ச்ல தான் பாஸ் ஆனேன். படிக்காத தற்குறி. சரி, அதை விடுங்க. இந்த வீடியோ அதை பத்தி விஸ்காம்ல என்ன இருக்கு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் கைஸ் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பர்சனலா ஷேர் பண்ண போறேன். நான் எங்க படிச்சேன், எப்படி படிச்சேன், அதனால என்ன யூஸ் எல்லாமே சொல்றேன். அதை பார்த்துட்டு விஸ்காம் படிக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். சரி, மெதுவா வீடியோல போலாம் வாங்க. காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம், வாத்தியார நீயே. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் விஸ்காம் ஜாயின் பண்ணலாம்னு சொல்றேன். உங்களுக்கு உண்மையாவே மீடியா ஃபீல்ட்ல ரொம்ப பேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். அப்புறம் அந்த 3 வருஷமும் நல்லா ஷார்ட் ஃபிலிம் ஷூட்னு சொல்லிட்டு ஊர் சுத்தலாம், வெளி காலேஜ் ஈவெண்ட்னு சொல்லிட்டு கிளாஸ் கட்டடிக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஜாயின் பண்ண கூடாது. வேற கோர்ஸ் படிச்சாலாச்சும் 3 வருஷம் முடிச்சுட்டு டிகிரி சர்டிபிகேட் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். ஐயோ, லைட்டா அட்வைஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல கைஸ், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க மீடியா ஃபீல்ட்ல ரொம்ப பேஷனேட்டா இருந்து 3 வருஷம் அதுல நிறைய கத்துக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஆனா விஸ்காம் ஜாயின் பண்ணாலே போதும் எல்லாம் மாறிடுமான்னா அப்படி இல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்புறம் விஸ்காம் எங்க படிக்கலாம்னு இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். நீங்க தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் காலேஜ்ல படிச்சாலும் சரி, இல்ல இருக்கிறதுலயே மொக்க காலேஜ்ல படிச்சாலும் சரி, நீங்க அங்க இருந்து ஏதாச்சும் ஓனா ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். பட் அதிகமா மீடியா எக்ஸ்போஷர்லாம் இருக்கிற சிட்டிஸ்ல இருக்க காலேஜஸ்ல படிச்சா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. நான் கன்னியாகுமரியில விஸ்காமா அது எங்க இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு காலேஜ்ல தான் படிச்சேன். I am a BSc student. உப்பு கடலை வாங்கி திம்போம், தப்பா கடலை போட மாட்டோம். ஆனா நான் படிச்ச காலேஜ்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கும், என்ன வேணா பண்ணலாம். சும்மா கிளாஸ்ல இருந்து வெளியே எட்டி பார்த்தாலே எல்லாரும் கிளாஸ் கட் அடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஐயோ சாமி, சரி, விஸ்காம்ல அப்படி என்னதான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது கைஸ். நான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சேரும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனேன். போய் உடனே பல்பு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அப்போ விஸ்காம்லாம் கண்டிப்பாக மொக்கையாக இருக்கும்னு நினச்சிட்டு போவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட நமக்கு செமையாக இருக்கேன்னு ஃபீல் ஆகும்னு மாஸ்டர் பிளான்லாம் போட்டு போனேன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. பட் உங்களுக்கு நல்ல டீம் மட்டும் செட் ஆயிருச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி பார்த்தா எனக்கு சீரியஸா வேற மாதிரி டீம் கிடைச்சாங்க. அதனாலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண முடிஞ்சது. சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல டிராயிங் சொல்லி கொடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுப்பாங்க. எல்லா சிலபஸும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். பட் சொல்லி கொடுக்குற ஸ்டாஃப் பொறுத்து இருக்காது. அண்ட் யூடியூப்ல அதை விட நிறையவே கத்துக்கிறதுக்கு ரிசோர்சஸ்லாம் இருக்கும். பட் அந்த 3 வருஷம் நீங்களாவே கத்துக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். கத்துக்கிறத உடனே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். எல்லாமே பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். உங்க போர்ட்ஃபோலியோவை செமையா பில்ட் பண்ணிடலாம். அப்படி சில அட்வான்டேஜஸும் இருக்கு விஸ்காம்ல. பட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு ஹீரோயின் சூஸ் பண்றதுல டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே தான். கட்டடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ கட்டடியா உன்னை சைட் அடிட்டோம், அப்படியே வாயில. எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு ஏதாச்சும் நல்ல ஜாபுக்கு போகணும்னு நினைப்பாங்க. நல்ல விஷயம் தான். 2025ல நீங்க விஸ்காம் கோர்ஸ்னால கெயின் பண்ற நாலேஜ் வச்சு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். லைக் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங், நியூஸ் ரீடிங், சினி ஃபீல்டு உள்ள போகலாம், டெலிவிஷன் சேனல்ஸ் உள்ள போகலாம், இல்லனா என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? விஸ்காம் சேரும்போதே ஏதாச்சும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். பட் நல்லா படிச்சு டிகிரி சர்டிபிகேட் மட்டும் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கெயின் பண்ணாம வெளியே வந்தீங்கன்னா எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சு மட்டும்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். பட் ஒரு வகையில பார்த்தா எங்க காலேஜ் கொஞ்சம் ராசியான காலேஜ் தாங்க. ப்ரொமோஷன்லாம் பண்றேன்னு நினைக்காதீங்க, சத்தியமா இல்ல. இதுல வேணா உள்ள அர்த்தம் இருக்கா? நான் படிக்கும்போது அந்த காலேஜ்ல விஸ்காம்ல வெறும் 45 பேர் தான் இருந்தாங்க. அதுல என்ன சேர்க்காமே 4 பேருக்கு இன்ஸ்டாகிராம்ல 50K பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அப்ப அந்த காலேஜ் ஃபுல்லா எவ்வளவு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிற இடத்துல போய் ஃபர்ஸ்டே வெயிட் பண்ணாதான் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு காம்படிஷன் கைஸ். வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையடா. அந்த காலேஜ்க்கு இன்னும் 10 வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தேவையே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா எல்லாரும் காலேஜ் ட்ரெஸ் போட்டு ஒரே ரீல்ஸ் தான். சரி, கடைசியா என்ன சொல்ல வர, விஸ்காம் சேரலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் கைஸ். நீங்க 3 வருஷம் பேஷனேட்டா மீடியா ஃபீல்ட்ல நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேருங்க. இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம
அவ்வளோதாங்க guys. ஒருவேளை நீங்கள் விஸ்காம் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் விஸ்காம் சேராமே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பட் இதுனா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவ்வளோதான். பட் நான் சொன்னது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மட்டும்தான். ஒவ்வொரு என்விரான்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் மாறும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இதை பற்றி இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கூட இன்ஸ்டாகிராமில் எனக்கு DM பண்ணுங்க, பேசலாம். யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருன்னா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. அடுத்து இதை விட யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.